திங்களணி சடைப்பெருமான் பூசையாற்றி திருமதிலும் கடந்திட முன் நின்றான் யாவன் தங்கு கடற்புய் வரைப்பின் நெடியோனாதி சகலருக்கு மூறு தவிர்க்கின்றான் யாவன் அங்கவன் மெய்ச்சரித முடிவேற்ப வேண்டி அவனடியே சரணாக அடுத்துளேற்கு மங்களசின் மயமதுர தமிழ் செம்பாடல் வாரி மடமடை உடுத்து வளருமன்றே. தாருகாசுரனின் ஆணவமும் திருமுகன் அவதாரமும். முன்பொரு சமயம் உமையொரு பாங்கராகிய சிவபெருமானிடம் 108 யுகம் வரையில் அரசாடும் வரம் பெற்ற தாருகன் என்றோர் அசுரன் இருந்தான். அவன் ஏகாதிபத்திய வரி கொண்டு தெய்வேந்திரன் மீது பொறாமை வைத்து அகிலாண்டங்களை எல்லாம் படையெடுத்து வென்று தனக்கு அடிமைப்படுத்தினான். தேவலோகத்தையும் கைப்பற்றி தேவர்கள் அனைவரையும் சிறையில் அடைத்து ஏடனம் செய்தும் துன்புறுத்தியும் மிகவும் வாட்டி வதைத்தான். தெய்வேந்திரன் பிரம்மா விஷ்ணு முதலான சில தேவர்கள் மட்டும் அந்த தாரகாசுரனுடைய கொடிய பார்வையில் அகப்படாமல் தப்பியோடி மகாமேரு மேடையை அடைந்து மிகவும் வருந்தி பிறைசூடிய பெம்மானை தியானித்து கொண்டிருந்தார்கள். அச்சமயம் ஆகாயத்தில் தெய்வீக வாக்கு ஒன்று தோன்றியது. தேவர்களே, உங்கள் துயர்கள் நீங்க வேண்டுமானால் சுப்பிரமணியரை சிவபெருமான் அவதரிக்க செய்ய வேண்டும். அதுக்கான வழிவகைகளை பாருங்கள் என்று அந்த அசரீதியை கூறியது. அதை தேவர்கள் அகமகிழ்ச்சியோடு கேட்டு மனம் பூரித்தவர்களாக கைலாசத்தை அடைந்து பார்வதி மணாளனை பிரார்த்தித்து சென்றார்கள். அங்கு மகாதேவன் இல்லாததைக் கண்டு மனம் வாடி நிற்கும்போது அவர்கள் முகம் மலரும்படி உமாதேவி எதிரே வந்தாள். உடனே தேவர்கள் அனைவரும் தேவியை வணங்கி ஆரணி, காரணி, பூரணி, தாரணி என்று பலவாறாகவும் வணங்கி துதித்தார்கள். உலக நாயகியே, வேதங்களின் வித்தானவளே, தாருகன் என்ற அசுரன் தேவர்களை எல்லாம் பிடித்து கொடிய சிறையில் அடைத்து துன்புறுத்தி வருகிறான். நாங்கள் மட்டும் அந்த பாதகனுடைய கண்களில் அகப்படாதபடி வானுலகத்தை துறந்து பூவுலகில் தலைமறைந்து துயர வாழ்க்கை நடத்துகிறோம். அம்மையே, குழந்தையின் குறை தீர்ப்பது தாயின் கடமை என்பது போல் எங்களுடைய துயரங்களை போக்குவது உன் கடமை அல்லவா என்று விண்ணப்பித்தார்கள். அதை கேட்டதும் புவனேஸ்வரியான பார்வதி தேவி கருணை கொண்டு தேவர்களை இந்த கைலாய பர்வதத்தை சூழ்ந்துள்ள பர்வதங்களில் கைலாசநாதர் முன்பு 3 தடவைகள் யோக நிஷ்டையில் அமர்ந்து தத்துவ ஞானம் உபதேசித்திருக்கிறார். மதகிரியில் அவர் யோக நிஷ்டையில் அமர்ந்து பரந்தாமனுக்கும், புஷ்பகிரியில் நான்முகனுக்கும், சந்தானகிரியில் தேவர்களுக்கும் முன்பு உபதேசித்தது போலவே இப்பொழுது அவர்கள் கோலகிரியில் அமர்ந்து யோக நிஷ்டை செய்து மௌனமாக முனிவர்களுக்கு ஞான உபதேசம் செய்வதில் ஈடுபட்டிருக்கிறார். நீங்கள் அனைவரும் அவ்விடத்திற்கு சென்று சிவபெருமானிடத்தில் உங்கள் துயரை நீங்கும்படி முறையிடுங்கள் என்று புன்முறுவலோடு கூறினாள். இந்திரன் முதலானோர் சோழகிரியை அடைந்து அங்கு தவயோகத்தில் கண்மூடி மௌன நிஷ்டையில் அமர்ந்திருக்கும் பரமேஸ்வரனை எவ்வாறு கண்விழிக்க செய்வது என்று ஆலோசித்தார்கள். பிறகு அவர்கள் மன்மதனை கூப்பிட்டு, காமதேவனே, உன் கரும்பு வில்லை கொண்டு காதல் கணைகள் தொடுத்து மூலகங்களையும் வென்று எங்கும் உன் புகழ்கொடியை நிலைநாட்டி வரும் வல்லமை படைத்தவன் அல்லவா, நீ இப்போது எங்கள் மனக்குறையை நீக்கும்படி தயவு செய்து அதோ யோகனிஷ்டையில் மௌனமாக அமர்ந்திருக்கும் முதல் விழி பெருமான் மீது உன் மன்மத பானங்கள் எய்து அவர் தவத்தை கலைத்து கண்பிடிக்கச் செய்து அவர் உள்ளத்தில் மோகத்தை உண்டாக்கி விரத கதாபத்தோடு அவர் உமாதேவியாருடைய கூடி மகிழும்படி செய்ய. அப்போதுதான் எங்கள் துயரம் தீர்ந்து நாங்கள் வாழ்வு பெறுவோம் என்றார்கள். அதை கேட்டதும் மன்மதன் திடுக்கிட்டு நடுநடுங்கினான். யோக நித்திரையில் இருக்கும் சிவபெருமானின் மீது காமக்கணைகளை எய்து அவர் தவத்தை கலப்பது முறையாகுமா என்று தயங்கினாள். தேவர்களோ அவனை பலவாறாகவும் புகழ்ந்து அவன்தான் அக்காரியத்துக்கு ஏற்றவன் என்று வாதாடினார்கள். விண்ணவர் வாழ்விற்காக காமதேவன் அவசியம் அந்த காரியத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்தினார்கள். அவருடைய கோரிக்கையை கட்டளையையும் தட்ட முடியாமல் மன்மதன் வேறு வழியின்றி காமப்போர் தொடுப்பதற்காக தன் படை வீடுகளான பூஞ்சோலைகளுக்குள் புகுந்தான். வனசவனம், சூதம், அசோக், முல்லை, நீலம் என்னும் 5 வகை பூங்காவிலிருந்தும் உன்மத்தம், மதனம், சம்மோகம், சந்தாபம், வசீகரணம் என்னும் பஞ்ச பானங்களையும் எடுத்தான். அவர் மலரம்புகள், சுப்ரயோகம், சொல்லும் நினைவும் தடுமாறல், மலரம்புகள், விப்ரயோகம், புமோகம், மயக்கம் என்னும் 5 விதமான காம அவஸ்தைகளையும் உண்டாக்கும்.
அத்தகைய மலரம்புகளை மன்மதன் எடுத்து தம் அம்புரா துணியில் நிரப்பி கொண்டு கரும்பு வில்லை கையில் எடுத்தான். அந்த வில்லில் வண்டுகளே நானாக விளங்கியதால் அவை தீங்காரமிட்டன. அத்தகைய வில்லை அரங்கன் தன் தோளில் மாட்டிக்கொண்டு தங்கத் தகடு போல் ஒளி வீசும் தாளம்பூவையே இடையகளாக தரித்து கொண்டான். மகளம்பூ மாலையை மார்பில் சூடி மகுடம் முதலான ஆபரணங்களை எல்லாம் அணிந்து கொண்டான். பிறகு அவன் கிளி வாகனத்தில் மீது அமர்ந்து தென்றலெனும் தேரில் ஏறி மோகப்போருக்கு புறப்பட்டான். அவனுக்கு கடல்களே வெற்றி முரசங்களாக முழங்கின. குயிலோசைகளே எக்காலம் ஊதின. கமுகம்பாலைகளே வெண்சாமரைகளை வீசின. வெண்ணிலாவே வெண்கொற்றை குடையாக நிழல் பிடித்தது. மங்கேறிய நானாவித சேனைகளாக புடைசூழ்ந்து வந்தனர். இத்தகைய கோலத்தோடு காமதேவன் படையெடுத்து வந்து தன் கரும்பு வில்லை எடுத்து அதில் பஞ்சபுஷ்ப பானங்களையும் பூட்டி சிவபெருமானின் இதயத்தாமைக்கு நேராக குறிவார்த்து எய்தான். அம்மலரம்புகள் வெகு வேகமாக பாய்ந்து சென்று யோகனிஷ்டையில் இயக்கும் சிவபெருமானின் திருமேனியை தாக்கியது. உடனே அவர் தவ ஆக்கினியால் கொதிக்கும் தம் நெற்றிக்கண்ணை சற்றே திறந்து மன்மதனை விழித்து பார்த்தார். அந்த நெருப்பு வெளியிலிருந்து சீறி பாய்ந்த தீப்பிழம்பு மன்மதனின் உடலை எரித்து சாம்பலாக்கிவிட்டது. அதை கண்டதும் பார்வதி தன் நாதன் அருகில் வந்து வணங்கி அவர் கோபம் அடங்கும்படி அன்போடு பேசலானான். நாதா, தாங்கள் கோபம் தணிய வேண்டும். தாரகன் என்னும் ஈவிரக்கமற்ற அரக்கனின் கொடுமைக்கு பயந்து தேவர்கள் தடுமாறி தங்கள் பதவிகளையும் விட்டுவிட்டு இதுநாள் வரையிலும் மேருமலைச்சாரலில் தலைமறைந்திருந்தார்கள். இப்போது அகங்கார சங்கார மூர்த்தியான உங்கள் அருள் பெற வேண்டி உங்களுடைய திருவடியை அடைக்கலம் என்று அமர்ந்திருக்கும் தங்களுடைய கவனத்தை கவர விரும்பிய அவர்கள் அசட்டுத்தனமாக உங்களையும் மற்றவர்களைப் போல் கருதி காமபானங்களை பிரயோகிக்கும்படி மன்மதனை தூண்டிவிட்டார்கள். அவனும் தங்களுடைய நெற்றிக்கண்ணுக்கு இரையாகிவிட்டான். நீ தாங்கள் சினந்தணிந்து நெற்றிக்கண்ணின் நெருப்பை தணிவித்து உங்களை நாடி சார்ந்திருக்கும் தேவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று வேண்டினான். மகேஸ்வரர் மனமிளகி தம் நெற்றிக்கண்ணை தணிவித்து தவயோகத்தை கைவிட்டு எழுந்து கோலகிரியில் இருந்து அகன்று உமாதேவியோடு கைலாசத்துக்கு திரும்பி வந்து உல்லாசமான அந்தப்புற பள்ளி அறையை அடைந்தார். அங்கு மன்மத பானத்தின் விளைவால் தேவ வருஷத்தில் 60,000 ஆண்டு காலம் மாதேவியருடன் கூடி மகிழ்ந்து கொண்டே இருந்தார். தேவர்களோ தங்கள் துயரங்களை துடைக்கக்கூடிய சுப்பிரமணியரை எப்போது சிவபெருமான் தந்தருள்வாரோ என்று காத்திருந்தார்களாகியால் சுப்பிரமணிய அவதாரம் தாமதமாவதைக் கண்டு தேவர்கள் மனங்கிறங்கினார்கள். அதனால் அவர்கள் அக்னி தேவனை தூண்டிவிட்டு சிவபெருமானிடத்தில் அனுப்பி வைத்தார்கள். அக்னி தேவன் ஒரு துறவியைப் போல வேடம் பூண்டு கைலாய பர்வதத்தை அடைந்தான். பரமேஸ்வரர் பார்வதியோடு மகிழ்ந்திருக்கும் திருமாளிகைக்கு வழியே வந்து நின்று ஜெகதாம்பிகையே அடியனுக்கு பிச்சை கொடுத்தரல வேண்டும் என்று 3 தடவை கூவி குரல் கொடுத்தான். துறவி வேடத்தில் அங்கு வந்திருப்பவன் அக்னித்தேவன் என்பதை பார்வதியும் பரமசிவனும் அறிந்து கொண்டு தங்கள் கூடலை விட்டு விலக்கினார்கள். மாதேவி தேவர்களுக்காக இறங்கி அருள் புரிய வேண்டும் என்று தன் நாயகரை வேண்டினாள். அதனால் சிவபெருமான் தன் வீரியத்தை பார்வதி தேவியின் கையில் இட்டார். அதை பார்வதி தேவி வாங்கி அக்னித்தேவனின் கரத்தில் கொடுத்த அக்னித்தேவா, இதை தரையில் சிந்துமானால் மூலகங்களையும் சுட்டரித்து பொடி பொடியாக்கி விடும் என்று எச்சரித்தாள். அக்னிதேவன் அதை வாங்கி உண்டு அதை தன் வயிற்றினுள் பூரிக்க செய்ய முயன்றான். ஆனால் அதன் விளைவாக அக்னிதேவனின் வயிற்றினுள் அதி உக்கிரமான சூடு உண்டாயிற்று. அதை அவன் தாங்க முடியாமல் இமயமலை சாரலுக்கு விரைந்தோடி அங்குள்ள கங்கீற்ற காற்றங்கரையில் சரவண வெட்கள் வளர்ந்து மூடப்பட்டிருந்த ஒரு தடாகத்தில் அதன் வீரியத்தை விட்டான். உடனே அந்த வீரியமானது ஒரு குழந்தையாக மாறியது. நட்சத்திர கார்த்திகை பெண்களான நட்சத்திர கமங்கியர் அக்குழந்தைக்கு பால் கொடுத்து வளர்த்து வந்தார்கள். அக்குழந்தை தான் சுப்பிரமணியர். சரவண பொய்கையில் குழந்தையாக பாலசுப்பிரமணியர் வளர்ந்து வருவதை மகாவிஷ்ணு அறிந்தார். உடனே அவர் கைலேயங்கிரிக்கு பிறந்து சென்று பரமேஸ்வரின் இருக்கையை அடைந்து, ஐயனே, தங்களுடைய குமாரன் சரவண பொய்கையில் வளர்ந்து வருவதை பார்த்தேன் என்று தெரிவித்தார். உடனே உமாதேவி தன் நாயகரின் பாதக்கமலங்களை வணங்கி தன் மைந்தனை காண புறப்பட்டாள். திருமால், நான்முகன், தெய்வேந்திரன் முதலான தேவர்கள் எல்லாம்
மலர் மாறி பொழிந்து வாழ்த்தி போற்றவும் பூதகணங்கள் ஜெயபேரிகை முதலான வாத்தியங்கள் முழங்கவும் சரவண பொய்கைக்கு பார்வதி தேவி பரிவோடு சென்று சண்முகனை தன் கைகளில் வாரி எடுத்து அணைத்து கொண்டாள். பிறகு அக்குழந்தையை எடுத்து வந்து தன் தனங்களில் சுரக்கும் பாலை குமாரனுக்கு ஊட்டி சிவபெருமானின் கைகளில் கொடுத்தாள். வெட்சிப்பூ நிறமேனியனாக பொடிவரும் வேல்முருகனை சிவபெருமானும் அன்போடு வாங்கி அருமையாக வளர்க்கலானார். சுப்பிரமணியர் தம் தந்தையான சிவபெருமானால் கார்த்திகை மாதத்தில் விசாக நட்சத்திரத்தில் பிறந்ததால் கார்த்திகேயன் என்றும் விசாகன் என்றும், அக்னி தேவன் வயிற்றில் தங்கியிருக்கும் பாவகி என்றும், கங்கையிலும் தங்கி கங்கை நீரையும் உண்டு உமிழ்ந்ததால் கந்தன் என்றும், ஆறுமுகம் கொண்டிருப்பதால் சண்முகம் என்றும், அனைவருக்கும் சுவாமியான சிவபெருமானுக்கு ஒரு சமயம் நாதனாக விளங்கியதால் சுவாமிநாதன் என்றும், மயில் வாகனம் ஏறுவதால் மயூரேசன் என்றும், ஜீவகர்களின் உள்ளங்களிலும் மலைக்குகைகளிலும் வசிப்பதால் குகன் என்றும், தேவர்களுக்கு சேனாபதியாக விளங்கியதால் தேவசேனாதிபதி என்றும், மாசேனன் என்றும், சேவற்கொடி கொண்டிருப்பதால் சேவற்கொடியோன் என்றும், குன்றாக கட்டளமை வாய்ந்தமையால் திருமுருகன் என்றும், ஞான சக்தியான வேலாயுதம் தரித்திருப்பதால் வேலாயுதன் என்றும், ஞான சுந்தரம் என்றும், சிவபெருமானுக்கு அருமை குமாரனாகிய குமரன் என்றும் உலகில் வணங்கப்படுவார்கள். குழந்தை சுப்பிரமணியன் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து 3 உலகங்களும் உவகையுமாறு வீர தீரராக விளங்கினார். விஷ்ணு முதலான தேவர்கள் அவரிடம் வந்து வணங்கி, குமாரா கந்தா, கொடிய அசுரனான தாரகனுடைய வலிமையை அடக்கி நாங்கள் படும் துன்பங்களிலிருந்து எங்களை மீட்டு இந்த உலகம் அனைத்தும் நன்மை அடையுமாறு காத்தருள வேண்டும் என்று வேண்டினார்கள். ஆறுமுக பெருமான் அன்போடு அவர்களுக்கு பற்பல ஆறுதல் வார்த்தைகளை சொல்லிவிட்டு பலவிதமான திருவிளையாடல்களும் நடத்தி வரும்போது கிருஷ்ணா நதிக்கு வடப்புறத்தில் இருக்கும் ஒரு கானகத்திற்கு சென்றார். அவர் அமர்ந்து தமக்கு மூத்தவரான விநாயகப் பெருமானை மனதில் இருத்தி தியானித்து சராச்சர மந்திரத்தை ஜபம் செய்து கொண்டிருந்தார். அவ்வாறு சில நாட்கள் சென்ற பிறகு மூத்தவரான கணேச பெருமான் அருள் கூர்ந்து தம்பியின் எதிரில் காட்சியளித்து சுப்பிரமணியருக்கு பல வரங்களோடு தம்முடைய மயில் வாகனத்தையும் கொடுத்து, உனக்கு மயிரத்துவஜன் என்னும் பெயரும் வழங்கட்டும் என்று கூறி நல்லாசிகள் பல போன்றுவிட்டு தம் கணங்களோடு வானவெளியில் மறைந்தார். விநாயகர் தமக்கு எதிரில் தரிசனம் தந்த இடத்தில் அவருடைய திருவுருவத்தை சுப்பிரமணியர் பிரதிஷ்டை செய்து இலட்சம் அருகுகளையும் பூக்களையும் கொண்டு அர்ச்சனை செய்து வணங்கி வழிபட்டார். அந்த விநாயகமூர்த்திக்கு இலக்க விநாயகர் என்று பெயர் சூட்டி கொழுக்கட்டை, அப்பம் ஆகியவைகளை ஆராதனை செய்து வணங்கினார். பிறகு கைலமலைக்கு அவர் திரும்பி சென்று தம் பிதாவான பரமேஸ்வரனை வணங்கி அவருடைய ஆசிகளையும் பெற்றார். பிறகு வேலாயுதம் முதலான ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு தேவர்களை எல்லாம் சூழ்ந்து வர மயில் வாகனத்தின் மீது ஏறி போராட்டத்திற்கும் புறப்பட்டு சென்று விநாயகப் பெருமானின் திருவருளால் தன்னை எதிர்த்து வந்த தாருகாசுரனை எளிதிலே போராடி வென்று தேவர்களுக்கு விமோசனம் அளித்து உவகை உயித்தார். குமாரக்கடவுளால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட இலக்க விநாயகரை பூஜிப்பவர்களுக்கு சகல இன்னல்களும் துயரங்களும் விரோதங்களும் விலகி எண்ணிய காரியத்தில் இஷ்ட சித்திகளை பேரின்ப வாழும் கிட்டும். இலக்க விநாயகர் கோயில் கொண்டிருக்கும் அந்த புண்ணியத்தால் தலம் மயூரேசன் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. திங்களணி சில பெருமான் பூசையாற்றி திருமதிலும் கடந்திட முன்னின்றான் யாவன், தங்குகடற் புவிவர பின்னடியோனாதி சகலருக்கும் ஊறு தவிர்க்கின்றான் யாவன், அங்கவன் மெச்சரித மொழிபெயர்ப்ப வேண்டி அவனடியே சரணாக அடுத்துலேற்கு மங்களசின் மயமதுர தமிழ் செம்பாடல் வாரி மடமடையுடுத்து வளருமன்றே.